पूज्याय राघवेन्द्राय सत्य धर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे नाथाय निजरूपाय राघवेन्द्राय ते नमः भजतां कल्पवृक्षाय नमतां इष्टदायिने श्री गुरुराज विजयते எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னோட வயசுல சின்னவாளுக்கு இந்த அம்மன் சத்யானந்தனோட ஆசீர்வாதம். இன்னைக்கு பரம பவித்திரமான நாள், ஒரு புண்ணியமான நாள். அதாவது எல்லா நாளுமே தாசர் சொல்லுவார், எல்லா நாளுமே நல்ல நாள், எல்லா நேரமும் எல்லா நிமிஷமும் எல்லாம் நல்லது தான், நாம் நல்லதா எதெல்லாம் உபயோகப்படுத்திருக்கோமோ அதெல்லாம் நல்ல நாள் தான் அப்படின்பா. ஆனாலும் இன்னைக்கு என்னன்னா நமக்கு எல்லாத்துலேயும் ஜெயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா ஜெயம்னா அப்புறம் சும்மா சாதாரணமா இல்லை, எல்லாத்திலையும் வாதிட்டு எல்லாத்திலையும் போட்டியிட்டு ஒரு வெற்றி பெற்ற ஒருத்தருடைய ஆராதனுடைய மத்திய ஆராதனுடைய நாள்ல இருக்கும். ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தருடைய ஆராதனை நாள். இன்னைக்கு தேதி 23/6/2025 ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா என்னும் இந்த பிரதிரூப மந்திராலயத்தில் இந்த ஆராதனை இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கியமா என்னன்னா அந்த ராயருடைய என்ன இவருடைய பரமகுரு, ராயருடைய பரமகுரு, இந்த பரமகுரு ஆராதனைய 350 அவர் 411வது ஆராதனை. விஜயேந்திரருக்கு 411. ஏன்னா 1614வது வருஷம் அவர் பிருந்தாவனஸ்தானார் விஜயேந்திரன். அதனால அந்த கணக்கு பார்த்தோம்னா 411. சில பேர் 1595 சொல்லுவா, அந்த கணக்கை நம்ம ஏத்துக்கல, 1614 தான் நம்ம ஏத்துக்கிறோம். அப்பதான் ராகவேந்திரர் ரெண்டு அதான் ராயருடைய 2 அவதாரத்தையும் இவர் பார்த்தாருன்னு அப்பதான் வரும். ஏன்னா 1595 தான் நம்ம ராயருடைய அவதாரம். அதனால இவர் 1614 வச்சோம்னா 411வது ஆராதனையில நம்ம ராகவேந்திரருடைய 354வது ஆராதனையுடைய பத்திரிகையை நம்ம இப்ப ரிலீஸ் பண்ண போறோம். இந்த ஆராதனை ரிலீஸ் பண்ணி அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தருடைய ஒரு பிரவச்சனம், ஒரு சின்ன பிரவச்சனமா நம்ம பண்ண போறோம். இப்ப யாருங்கிறத அவர்கிட்ட தான் கொடுக்க போறேன். நீங்க அவர்கிட்ட கொடுக்கறத பாருங்க, யாருங்கிறத பாருங்க. 354வது ஆராதனை பத்திரிகை இது. இந்த ராகவேந்திர சுவாமிகள் இந்த நமக்கு இந்த கிரந்தாலயால 9வது வருஷம் இருக்கு, 9th இயர். இங்க நாம இப்ப அவர்கிட்ட கொடுக்க போறோம். யாருக்குன்னு பாருங்க. இது லட்சுமிபதி ராஜா, அவர்கிட்ட 354வது பத்திரிகையை, இந்த ஆராதனை பத்திரிகையை அவர்கிட்ட முதலா அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். இதுல என்னன்னா இங்க இருக்கிறது எல்லாமே விசேஷமானது. நீங்க கமெண்ட்ல உங்களுடைய நம்பர் கொடுங்க, நம்பர் கொடுத்தா நான் வாட்ஸ்அப்ல இந்த பத்திரிகையுடைய பிரதியை அனுப்பிச்சு வைக்கிறோம். இதுல 3 நாள் விசேஷமா நடக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ராயருடைய அமிர்த ஹஸ்தத்தினால மிருத்திகை இங்க இருக்கு, எங்கே உலகத்துல எங்கேயும் இல்லாதது அது இங்க இருக்கு. அது மாதிரி ராசராஜர் பண்ண 732 உள்ள ஆஞ்சநேயர் அங்க, ராமர் எங்க உட்கார்ந்தாரோ மாதாவரத்துல அந்த கல்லுல பண்ண ஆஞ்சநேயர் அங்க இருக்கு, பரமாச்சாரியால் பூஜை பண்ண சிவலிங்கம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் விசேஷம். அந்த விசேஷம் இந்த 354வது ஆராதனையில ஹைதராபாத் பக்தர்களால் சாலக்கிராம விஷ்ணு பாதம் அண்ட் சாலக்கிராம பிருந்தாவனம் சமர்ப்பணம் இருக்கு. ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்ச்சி அது. அந்த சாலக்கிராம விஷ்ணு பாதத்தை சாலக்கிராம பார்க்கறதே, ஏன்னா அவரே விஷ்ணு, அந்த சாலக்கிராமத்திலே விஷ்ணு பாதங்கிறது அபூர்வமானது. அது இங்க வரப்போறது. அதே மாதிரி அந்த பிருந்தாவனமும் சாலக்கிராமத்துல நான் உங்களுக்கு முன்னாடி பதிவுல கூட சொல்லிருக்கேன். ராகவேந்திர மிகவை 11ஆம் பாகத்துல எழுதியிருக்கேன். நீங்க எத்தனையோ நீங்க பெங்களூர்ல பாருங்க, ரொம்ப ரொம்ப அது புறநகர்ல இருக்கு, அவுட்ஸ்கட்ஸ்ல இருக்கு. அங்க இருந்தா காமதேனு கஷேத்திரம்னு இருக்கு. அந்த காமதேனு கஷேத்திரத்துல நான் எழுதியிருப்பேன், மந்திராலயத்துக்கு நிகரா அங்க அத்தனை பேர் பக்தர்கள் போறா. சில நாள்ல மந்திராலயத்தை கூட மிஞ்சி போறா. ஏன்னா அது கிட்டத்தட்ட 198 பிருந்தாவனம் இருக்கு இப்போ பெங்களூர்ல, இல்லைன்னு அரௌண்ட்ல. ஆனா அத்தனை பேர் போறான்னா அது காரணம் என்னன்னா சால கிராமத்திலேயே அந்த பிருந்தாவனம் கண்டிக்கு ரிவர்லயே போய் 7-8 பிருந்தாவனம் பண்ணி அது பின்னமாகி ஆகி சால கிராமத்தை அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. பிருந்தாவனம் பண்ணி அவ்வளோ பெருசு 3 ஏக்கர்ல இருக்கு. ஆனா பிருந்தாவனம் சின்னதா இருக்கும். அவர் என்னுடைய சிஸ்டர் தான் அங்க அங்க வச்சிருக்கிறவரு. அவரு நான்லாம் சமகாலத்துல பண்ணோம். இன்னைக்கு அவ்வளவு பிரமாதமா இருக்குன்னா அது காரணம். அந்த மாதிரி பிருந்தாவனம் நமக்கும் வரப்போறது. இங்க நம்ம விஜயேந்திரனை பத்தி ஒரு இன்னைக்கு ஆராதனை அன்னைக்கு நமது சிஸ்டர் இவரும் தான். நாம இவரை நாங்க 2 பேரும் ஒரு ட்ரெயின்ல தான் நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் ஒரு பதிவுல, ஒரு ட்ரெயின்ல மீட் பண்ணோம். இன்னைக்கு 2 பேரும் ஒரே பிரேம்ல இருந்துட்டு ஒன்னா அலங்கார கட்சியில உட்கார வச்சு குருராஜர், அந்த விஜயேந்திர தீர்த்தர், ஆச்சாரிய மத்வர், ஜெயதீர்த்தர் எல்லாரும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணிருக்காங்க.
இன்னைக்கு வந்து நான் புத்தகங்கள் இவ்வளவு எழுதிட்டு இருக்கேன். ஆனா பிரவச்சனம் எனக்கு அன்னைக்கு கூப்பிட்டுனா பிரவச்சனம் நான் போறதில்லைன்னு வச்சுட்டேன். ஏன்னா அவன் லட்சுமி ராஜா வரணும், அவரு பிரவச்சனம் பண்ணணும்னு இருக்கு. அதனால அவர் பண்ணாத தாசர்களே அந்த பிரவச்சனம் பண்ணாத தாசர்கள் கிடையாது, எதிகள் கிடையாது. ஜனம் 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 ஃபுல்லா நீங்க வந்துட்டே இருக்கும். வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல வந்துட்டே இருக்கும். அப்படி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த அங்க இருக்கிற ஜெயதீர்த்தரும் சரி, தாராபுரத்துல வியாசராஜர் வந்து காடு அனுமந்தராயர் அவங்க அப்பா தான் எனக்கு வந்து எல்லாமே காமிச்சிருந்தாங்க. தசாஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ண வச்சது அவ தான். அவத்துல போய் கழிஞ்சு தசாஞ்சநேயர் பற்றி ராகவேந்திர 6வது பாகத்துல அவ்வளவு விஸ்தாரமா எழுதியிருக்கேன். அங்க அந்த ஆஞ்சநேயருடைய பலம் அங்க இருக்கிறது. இங்க வந்து அவர் எப்படி ஆஞ்சநேயர் எல்லா இடத்துலயும் அவர் பிரபாவம் போச்சோ, எங்க நினைக்கிறாரோ அவர் போவார், எங்க நினைக்கிறாரோ தாவார். அந்த மாதிரி இவருடைய பிரவச்சனம் வந்து உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது இன்னும் மேல மேல நல்லா ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட இருந்து இன்னும் சத்காரியங்களை பண்ணணும்னு விஜயேந்திர பத்தி ஒரு 4 வார்த்தைகள் பேசுற மாதிரி அவர்கிட்ட கேட்டீங்க. நீங்க ஸ்ரீ குருभ्यो நமः. பரமகுருभ्यो நமः. ஸ்ரீமத் ஆனந்ததீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். அப்ரமம் பங்கரகிதம் அஜடம் விமலம் சதா ஆனந்ததீர்த்தமதுலம் பஜே தாபத்ரயாபகம் பக்தானாம் மானசாம்போஜ பானவே காமதேனவே நமதாம் கல்பதரவே ஜெயீந்திர குரவே நமः. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவృక్షாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கிரந்தாலயா கஷேத்திரம் பிரதிரூப மந்திராலயத்தில் இன்னைக்கு இந்த விஜயேந்திர தீர்த்தருடைய ஆராதனை, நம்முடைய குரு அவருடைய ஆசீர்வாதத்தினோட 2 வார்த்தைகள் அவருடைய கிரந்தங்களிலிருந்து படிச்சு தெரிஞ்சின்றதுதான் இத்தனையும். அவருடைய ஒவ்வொரு ராகவேந்திர மகிமை பாகங்களிலிருந்தும் விஜயேந்திர விஜயம் ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் படிச்சதை தான் இன்னைக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கியமாக அவருடைய ஆசீர்வாதம், குருவினுடைய அனுகிரகம், தாராபுரம் காடு ஹனுமந்தராய சுவாமியினுடைய அனுகிரகம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். விஜயேந்திர தீர்த்தர் அப்படின்னாலே சதுஷ்டி கலாகோவிதரு அப்படின்னு அவரை கொண்டாடுறார். அப்பேற்பட்ட பெரிய மகிமைய விஜயேந்திர தீர்த்தருடையது. 104 கிரந்தங்களை சதுரதிக்க கிரந்த ரத்னப்பிரதீகான்னு வாதீந்திர தீர்த்தர் தன்னுடைய குருகுலஸ்தவனத்துல கொண்டாடுறார். விஜயேந்திர தீர்த்தரை 104 கிரந்தங்கள் மத்வ பரம்பரையிலேயே அதிகமான கிரந்தங்கள்னால் ஆச்சாரியத்திற்கு அப்புறம் ஜெயதீர்த்தர் அப்படின்னா, அதுக்கப்புறம் வியாசராஜர், விஜயேந்திரர், வாதிராஜர் இவங்கெல்லாம், அதுக்கப்புறம் ராகவேந்திரர், அத்தனை கிரந்தங்களை கொடுத்தவர்களுடைய வரிசையில இவங்கெல்லாம் முக்கியமான ஒரு மகனீயர்கள். 104 கிரந்தங்களை கொடுத்தவர். 64 கலைகளிலும் அந்தந்த கலையிலே பெரிய வல்லுநராக இருக்கவங்க கூட போட்டியிட்டு ஜெயித்து காண்பிச்சவர் விஜயேந்திர தீர்த்தர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்பேற்பட்ட விஜயேந்திர தீர்த்தர் பூர்வ அவதாரத்திலே அவர் விபுதேந்திரராக இருந்தவர் அப்படிங்கிறதும் உண்டு. அதனால விபுதேந்திர தீர்த்தராக இருந்தார். வியாசராஜருடைய அனுகிரகத்தினாலே விட்டலனாக அவதரித்தார். அதற்கப்புறம் வியாசராஜரால் கரகமலத்தினாலேயே சன்னியாசாசிரமம் ஏத்துண்டு விஷ்ணு தீர்த்தர் அப்படின்னு அவருக்கு நாமகரணம் செய்து வச்சு 6 தடவை சர்வமூல கிரந்தங்கள், 9 முறை நியாயசுதா மங்களத்தை வியாசராஜர் விஜயேந்திர தீர்த்தருக்கு செய்து வச்சிருக்கார் அப்படின்னு கேட்கிறோம். அதே விஷ்ணு தீர்த்தராக இருந்த தன்னுடைய சிஷ்யரை சுரேந்திர தீர்த்தர் எனக்கு தானமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட க்ஷணத்திலேயே இவர் என்னுடைய மடம், என்னுடைய சிஷ்யன் இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சுயநலத்தை விட்டு இங்க இருந்தாலும் அந்த சித்தாந்த பக்தி பிரச்சாரம் பண்ண போறார். அங்க போனாலும் ராஜேந்திர தீர்த்த பூர்வாதி மட்டம் வியாசராஜ மடத்திலே இருந்து இங்க வியாசராஜ மடத்தில் இருந்தாலும் அதே பிரச்சாரமாக போகிறது. அங்க போனாலும் விபுதேந்திர தீர்த்தர் பரம்பரையில் இருந்து அந்த பிரச்சாரமாக போகிறதுங்கிற பெரிய ஒரு பரந்த மனப்பான்மையிலே தானமாக கொடுத்து அவருக்கு விஜயேந்திர தீர்த்தர் அப்படின்னு சுரேந்திர தீர்த்தர் நாமகரணம் செய்திருக்கார் அப்படின்னு கேட்கிறோம். அதனால கவிகள்லாம் சொல்லுவாராம், எவ்வளவு ஆனாலும் விகாரம் விடல அவருக்கு. ஏனால் விபுதேந்திர தீர்த்தராக அவதரித்தவர் விட்டலனாக பூர்வாசிரமத்திலே நாமும், அதுக்கப்புறம் விஷ்ணு தீர்த்தராக சன்னியாசாசிரமத்திலே, மீண்டும் பீட்டாதீசராக வரும்போது விஜயேந்திர தீர்த்தர் எல்லாமே வீழ ஆரம்பிக்கும். விகாரம்னா ஏதோ ஒரு வஞ்ச புகழ்ச்சியை சொல்றது. விகாரம் விடலை அப்படின்னா வீங்கிற எழுத்து விபக்ஷி நாராயணா, கருட வாகனான நாராயணனை குறிக்கிறதுனால எவ்வளவு அவதாரங்களிலும் எந்த நிலையிலும் நாராயணனை விடாதவர் அப்படின்னு அவருடைய பெருமையை பார்க்கிறோம். அப்படி விசேஷமாக ஒரு மகிமை அவருடைய பாண்டித்யம். விசேஷமாக காஞ்சிபுரம், கோலாரிலே ஆஞ்சநேயருடைய பிரதிஷ்டை, இப்படி தீர்த்த யாத்திரை மார்க்கத்திலே ஸ்ரீரங்கம், மதுரை இந்த கஷேத்திரங்கள்லாம் வந்து விசேஷமாக கும்பகோண கஷேத்திரத்திற்கு வந்தவர் விஜயேந்திர தீர்த்தர். அங்கு எத்தனையோ வருஷ காலமாக இருந்த லிங்கராஜேந்திரனை வாதத்திலே ஜெயித்து
அங்க இருக்கக்கூடிய அந்த மடத்திலேயே வித்யாபீட்டத்தை உருவாக்கியவர் விஜயேந்திர தீர்த்தர்னு பார்க்கிறோம். அந்த வித்யாபீட்டத்தினுடைய பெருமை என்னன்னா, அந்த வித்யாபீட்டத்திலே பின்னாலே சுதீந்திர தீர்த்தரத்துல படித்த வெங்கடநாதன் தான் என்னுடைய கலியுக காமதேனு கல்பவிருட்சம் சித்தாமணின்னு சொல்லக்கூடிய ராகவேந்திர தீர்த்தர் அப்படின்னோம். அவருடைய தொலைநோக்கு பார்வை அப்படி இருந்திருக்கு விஜயேந்திர தீர்த்தர். இந்த வித்யாபீட்டத்தினாலே முன்னாலே இப்பேற்பட்ட ஒரு பெரிய பண்டிதர் இல்ல, பெரிய ஞானி உருவாக போகிறார் ராகவேந்திர தீர்த்தர் அப்படின்னு தெரிஞ்சு இந்த வித்யாபீட்டத்தை உருவாக்கி சுதீந்திர தீர்த்தருக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு பாக்குறோம். அப்பேற்பட்ட அந்த கும்பகோணத்துல எல்லா சாரங்கபாணி, சக்கரபாணி, கும்பேஸ்வரர் ஆலயங்கள் எல்லாம் அவருடைய நிர்வாகத்தில் இருந்தது விஜயேந்திர காலத்திலிருந்து அப்படின்னு கேட்கிறோம். 64 கலைகளில வல்லவர் அப்படின்னு பாக்குறோம். 1-2 மட்டும் இருக்கக்கூடிய அந்த 10 நிமிஷ காலத்துல சொல்லுவோம். அதுல முக்கியமானது பார்த்தோம்னா, அவர் ஒரு மலையாள மாந்திரிகர் வர்றார். அவருக்கு தெரியும் அவர் பெரிய இந்த மோடி வித்தியை அப்படின்னு சொல்லி இந்த மோடி வித்தியை செய்யறதுனால் ஒரு 7 லேயர் உருவாக்குறார். ஒவ்வொரு எல்லையை தாண்டும் போதும் ஒவ்வொரு ஆபத்து வரும். அப்பேற்பட்ட ஆபத்தை நீங்கள் நேரடியாக மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்கும் போது தன்னுடைய சிஷ்யன் பீமசேனனை அனுப்புறார். மந்திராட்சரை கொடுத்து விஜயேந்திர தீர்த்தருடைய மந்திராட்சரி பலத்தினாலே ஒவ்வொரு கோட்டை தாண்டும் போதும் அது நெருப்பானால் மழையா பெய்கிறது, ஆயுதங்கள் குத்த வந்தால் அது மாலையாக விழுகிறது, பாம்பு வந்து கடிக்க வந்தால் கருடர் இந்த இடத்துல இருந்து காப்பாத்துறான். அப்படி ஒவ்வொரு ஆபத்திலிருந்து ரச்சனை செய்து அந்த இடத்துல ஜெயிக்க வைக்கிறார் தன்னுடைய சிஷ்யனை அப்படின்னு பாக்குறோம். அதே போல பெரிய பெரிய வித்தைகள் சொன்னால் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்து ஒரு ரொம்ப கூத்தாடி, நம்ம இங்க சர்க்கஸ் பண்றவன் அப்படி பண்றவர், அவர் கையில கோலை எடுத்துட்டு வெளியில மேல 2 கம்புக்கு நடியில அவர் கயிறு நடக்கிறார். இதெல்லாம் நடத்தி காட்டுறார், குட்டிக்கரணம் பண்றார், எல்லாம் பண்றார். இந்த மாதிரி வித்தைகளை உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் போது அந்த வித்தைகளுக்கெல்லாம் தாண்டிய வித்தை அது வந்து டிவைன் பவர் அவரோட. அது கும்பேஸ்வரர் கோயிலுக்கும் சாரங்கபாணி கோயிலுக்கும் நடுவிலே வாழை நாரிலே கும்ப கலசங்களிலே மத்தியில கட்டிய வாழை நாரிலே நடந்து காண்பிக்கிறார். அது எல்லாம் அஷ்டமகா சித்திகள், அனிமா, லகிமா, கனிமான்னு வாயு பகவானுக்கு அப்பேற்பட்ட மகிமைகள். அவர் சுந்தரகாண்டத்துல போகும்போது சின்ன ரூபத்தை எடுத்துக்கிறவர், அதே பெரிய ரூபத்தையும் எடுத்து காண்பிச்சவர் ஆஞ்சநேயர்னால் ஆஞ்சநேய உபாசகரான விஜயேந்திர தீர்த்தருக்கும் அந்த சித்திகள் உண்டு பார்க்கிறோம். ஏன்னா உடம்பை லேசாக மாத்திட்டு அந்த வாழை நாரிலே நடக்கக்கூடிய தன்னுடைய சாமர்த்தியத்தை காண்பிக்கிறார் விஜயேந்திர தீர்த்தர் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல பெரிய பாண்டித்யம் அப்படின்னா சிற்பக்கலையில அவருடைய பாண்டித்யம். சிற்பக்கலைகளுக்கு பாண்டித்யம்னா நம்மளுடைய மத்வாச்சாரியாவது எடுக்கணும். அஷ்டமடங்கள் உருவாக்கணும்னா தன்னுடைய கரகமலத்தினாலே விக்கிரகங்களை கொடுத்தவர் ஆச்சாரியார். யார்கிட்டயோ கொடுத்து ஆர்டர் கொடுத்து வெயிட் பண்ணி வந்த விக்கிரகங்கள் அல்ல. அதே பரம்பரையில வந்த வியாசராஜர் கேட்கிறோம், திருமலை ஸ்ரீனிவாசனை சொர்ணத்துல செய்தவர். அந்த வகையில 732 ஆஞ்சநேயரும் அவர் அங்காரத்துல வரைஞ்சால் உருவாயிடும். அப்பேற்பட்ட சாமர்த்தியம் வியாசராஜருக்கு இருந்திருக்குன்னால் அவருடைய வித்யா சிஷ்யர் இவர். ஏனால் அந்த வித்யை பரம்பரை எப்படி பாருங்க, விபுதேந்திர தீர்த்தர் இருந்து வந்த வித்யை ஸ்ரீபாதராஜருடைய வித்யா குரு விபுதேந்திர தீர்த்தர். இந்த ஸ்ரீபாதராஜர் யாருக்கு வித்யா குருன்னா வியாசராஜர். வியாசராஜருடைய வித்யா குரு ஸ்ரீபாதராஜர். அந்த வியாசராஜருடைய வித்யை யாருக்கு வந்திருக்குன்னா விஜயேந்திர தீர்த்தருக்கு வந்திருக்கு. அந்த விஜயேந்திர தீர்த்தருடைய வித்யை தான் சுதீந்திர தீர்த்தருக்கும் அதுக்கப்புறம் ராகவேந்திரருக்கு போயிருக்குன்னால் அது வித்ய பரம்பரை, அப்பேற்பட்ட பரம்பரை. அதனால அந்த 64 கலைகளும் விஜயேந்திரருக்கு இல்ல, வியாசராஜரும் மத்வாச்சாரியார் ஆரம்பித்து ராயருக்கும் வரும். அதனாலவே ராயரை சொல்றோம், சாலங்காரக காவிய நாடக கலா காணாத பாஜங்கலா திரையர்த்த ஜெய்மினிய கவிதா சங்கீத பாரங்கதகான்னு சொல்றார் அப்பனாச்சாரியார். எல்லாத்திலையும் பாரங்கத்தர், ஏதோ பேசிக் தெரிஞ்சவர் இல்ல, எக்ஸ்பர்ட் அவர். அப்பேற்பட்ட ராகவேந்திரரை உருவாக்கக்கூடிய பரமகுரு பரம்பரைன்னா விஜயேந்திர தீர்த்தர் அப்பேற்பட்ட ஸ்தானம். அப்படி பாண்டிய நாட்டத்திலிருந்து வர்றார் ஒருவர், நரசிம்ம வீர ராமன் அப்படின்னு அவருக்கு பெயர். அவர் பார்த்தார், என்னுடைய சிற்பக்கலையில போட்டி போட முடியுமாங்கிறார். மெழுகலை பண்றார். துளசி காஷ்டத்துல வச்சுட்டு மெழுகலை எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இன்ஸ்டன்டா பண்ணி காண்பிக்கிறார். இது மெழுகலை செய்யறது சுலபம், உலோகத்தை உருக்கி அச்சு பார்க்க முடியுமான்னு கேட்கும் போது அதுக்கு நேரமாகும், ஆனால் செய்யலாங்கிறார். ஆனால் உலோகத்தில் அவர் செய்த அந்த விக்கிரகங்கள் இன்றைக்கும் நம்ம கும்பகோணத்துல போனா பார்க்க முடியும். அதுல என்ன ஒரு பெருமைனால் எங்களுடைய தாராபுரம் காடு அனுமந்தராய சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராமர் சீதா ஆஞ்சநேயர் விஜயேந்திர தீர்த்தர் கனகவளத்தினாலே பண்ணதுங்கிறதுனால அடியனுக்கு இன்றைக்கு இந்த ஒரு சேத்திரத்திலே குரு முன்னாலே பேசக்கூடிய பாகியம் கூட கிடைச்சிருக்குன்னு பாக்குறோம். அப்பேற்பட்ட சிற்பக்கலையிலே அவருடைய அப்பேற்பட்ட பாண்டித்யம் அவருக்கு இருந்ததுன்னு பாக்குறோம். அதே போல ஜோதிஷ சாஸ்திரம் பிரபஞ்சன சர்மான்னு ஒருத்தர் வர்றார் கேரளால இருந்து. அதுவும் எப்படின்னா ஃபியூச்சர் முன்னால நடக்க போறது இப்பவே சொல்றது. அப்பேற்பட்ட அந்த பாண்டித்யம் 2 பேரும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு எழுதி வைக்கிறார். எழுதி வச்சால் அடுத்த நாள் தஞ்சாவூர் அரசன் வர்றார். இவர் பிரபஞ்சன சர்மா என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தால் அவர் வருவார், இந்த மாதிரி தானங்கள் கொடுப்பார், இதெல்லாம் கொடுத்திருக்கார். இவர் சொல்லாததை இவர் என்ன சொல்லிட போறார் அப்படின்னு பார்த்தால் விஜயேந்திர தீர்த்தர் அவ்வளவு அக்யூரசியோட சொல்றார். இவர் இந்த நேரம் சொல்லும் போது ஒரு குதிரையிலே ஒரு ஒற்றன் வருவான், அந்த ஒற்றன் வந்து ஒரு ஓலையை கொடுப்பார். அந்த ஓலையிலே இது படிச்சுட்டு இருக்கும் போதே பிரபஞ்சன சர்மாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுங்கிற செய்தி வருங்கிறார்.
தனக்கு ஆண் குழந்தை பிறக்குங்கிறது அவராலே கணிக்க முடியல. அது விஜயேந்திர தீர்த்தர் கணிக்கிறார். ஜோதிஷ சாஸ்திர ஞானம் இருக்கு, அதற்கு மேல அவருக்கு ஞானம்னா அது டிவைன் பவர், அது பகவத் அனுகிரகத்தினாலே வந்த ஞானம், அப்ரோக்ஷ ஞானம். அதுக்கு சாட்சியாக அதை பார்க்கிறோம். அதே போல சதாராவிலிருந்து வந்த நவரத்ன பண்டிதர் எல்லாம் நகரத்துல ஆபரணங்கள் எல்லாம் தயாரிக்கக்கூடிய போட்டி எல்லாம் ஒவ்வொரு கல்லையும் அங்க 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்தால் இவர் சாட்சாத் அந்த நவரத்னத்திலே சீதாராமரையே வெடிக்கிறார், அடிச்சு அதை ராமருக்கு சமர்ப்பிக்கிறார்னு அப்பேற்பட்ட சாமர்த்தியம் விஜயேந்திர தீர்த்தருக்கு. அதே போல காஷ்மீர்ல இருந்து ஒரு பண்டிதர் வர்றார். காஷ்மீர்ல இருந்து நெசவு, அந்த காஷ்மீர் கிளாத்னா இன்னைக்கும் அது ஃபேமஸ், பட்டு நெசவு செய்யக்கூடிய ஒரு தொழில். அதுலயும் போட்டி. அந்த போட்டியில பார்த்தோம்னா அப்பேற்பட்ட ஒரு பாண்டித்யம் இவர் அந்த பட்டிலே சாட்சாத் பிரகலாத நரசிம்மரையே அந்த பட்டில துணியிலே அதை கொண்டு காண்பிக்கிறார் தெரிவினாலேன்னு பாக்குறோம். அப்பேற்பட்ட சாமர்த்தியம். அதை விட இன்னும் முக்கியமானதால் இந்த லிங்கராஜேந்திரன் போட்டி போட்டாலும் அவருடைய சிஷ்யன் என்னன்னா அந்த ஊர்லயே தங்குறார். ஏன்னா இந்த விஜயேந்திர தீர்த்தரை பழி தீர்த்தரணும் அப்படின்னு. பழி தீர்த்தரன் என்ன பண்ணால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் மற்றும் அந்த சாரங்கபாணி கோயிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய புஷ்கரணி அதுக்குள்ள ஒரு போட்டியை உருவாக்குறார். சைவ வைணவர்களுக்குள்ளே இந்த புஷ்கரணி சைவர்களுக்கானது, கும்பேஸ்வரர் கோயிலுக்கானது அப்படின்னு ஒரு கிளப்பி விட்டு சண்டையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றார், அத்தனை நாட்களாக தானே உருவாக்கி வச்சிருந்த லிங்கங்களை எல்லாம் அந்த கோயில் குளத்துல கொட்டுறார். லிங்கம் நந்தி. அடுத்த நாள் காலையில பரீட்சை, என்ன இதை நிரூபிக்க போறேன்னு சொல்லி விஜயேந்திர தீர்த்தர் எல்லாத்துக்கும் சிரிச்ச முகம்தான். ஆனந்த தீர்த்தர் பரம்பரையில் வந்தவர், எப்போதும் ஆனந்தம். நம்மளதான் டென்ஷன் ஆயிட்டு இருப்போம், அவருக்கு எப்போதும் சந்தோஷம், எதுலயும் ஆனந்தம். ஏன்னா எல்லாம் ராமன் ஹனுமந்தன் பாத்துக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குது. மேல மந்திராட்சதையை அங்கே இந்த தெப்பக்குளத்திலே போடுறார். போட்ட நேரத்தில் எல்லாம் நீச்சல் அடித்து உள்ள போய் என்ன இருக்குன்னு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள இருந்த சிவலிங்கங்கள் எல்லாம் அங்கே சாலிகிராம கற்களாக நாராயண ஸ்வரூபமாக இருந்தது. அங்க இருக்கக்கூடிய நந்தி எல்லாம் முக்கிய பிராணராக ஆனதுன்னு பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த மகிமை அவருடைய மந்திராட்சதை பலத்தினாலேயே ஒரு ஏக கஷணத்துல இத்தனை விக்கிரகங்களை மாற்றி காமிச்சிருக்காருன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயரை எடுத்து தெப்பக்குள ஆஞ்சநேயராக அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி எத்தனையோ மகிமைகள், ஆகர்ஷண சக்தி. அவருடைய அந்த காலத்துல இருந்த பெரிய அத்வைத பண்டிதருடன் வாதம் செய்யணும்னா அவர் கிரந்தங்கள் எழுதணும்னா இவர் அப்பைய தீட்சிதர் கிரந்தங்களை இவருக்கு தெரியாம எழுதி வச்சுட்டு இருந்தார். தினப்படியாக இவர் கொண்டு கொடுக்கிறார். பெரிய உங்களுடைய மத்வ மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டனம் செய்து ஒரு கிரந்தம் அப்படின்னு கொடுத்தார். அதுக்கு பதில் அப்பவே கொடுத்தாரா. இது இப்படி இப்பதானே கொடுக்குறோம், இதுக்கு எப்படி பதில் கொடுக்க முடியும்னா ஒவ்வொரு ராத்திரியும் அவர் எழுத அந்த கிரந்தம் அங்கிருந்து இங்க அட்ராக்ட் பண்ணி இழுத்து கொண்டு வந்துருவார். அன்னைக்கே அதுக்கு என்ன எழுதியிருக்காரோ அதுக்கு பதில் எழுதி வச்சிருவார். அத்தனை திருப்பி அதே புத்தகத்தை கொண்டு அங்க வச்சிடுவார். அந்த ஆகர்ஷண சக்தியிலே அப்படி செய்து காமிச்சான்னு பாக்குறோம். விஜயேந்திர தீர்த்தருடைய கிரந்தங்கள் எல்லாம் ஒரு கள்ளர்கள் ஒரு போட்டி பொறாமையினால எடுத்துட்டு போகும்போது பெட்டியினோட அந்த கிரந்தத்தை எங்க போய் வச்சிருந்தாங்களோ அங்கிருந்து திருப்பி எடுத்து தன்னுடைய இடத்துல கொண்டு சேர்த்து காமிச்சிருக்காரு. அப்படி எத்தனையோ மகிமைகளை அவர் சொல்லலாம். அவருடைய சமகாலத்தில் சுரேந்திர தீர்த்தர், அவர் சுதீந்திர தீர்த்தருக்கும் சன்னியாசாசிரமத்தை கொடுத்திருந்தாலும் கூட இவர் பீட்டத்தை முன்னாலே சுதீந்திர தீர்த்தருக்கு கொடுத்து அங்கே விசேஷமாக அங்கே கும்பகோண கஷேத்திரத்திலேயே பிருந்தாவனஸ்தராகி பக்தானாம் மனசாம்போஜ வாழவே காமதேனவே நமதாம் கல்பதரவே ஜெயீந்திர குரவே நமக. ஏன்னால் நம்ம மத்வமத பரம்பரையில பார்த்தோம்னா எல்லாருமே காமதேனு சிந்தாமணி கல்பதருதான். ஸ்ரீமத்வகா கல்பவருட்சஸ்து ஜயாரியகா காமதுஸ்பிருதகா சிந்தாமணிஸ்து வியாசாரியகா முனித்ரயம் உதாகிருத்தம்னு மத்வமுனி ஜெயமுனி வியாசமுனி எல்லாரும் காமதேனு சிந்தாமணி. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பிரஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. அவரும் காமதேனு கல்பவருட்சம், இவரும் காமதேனு கல்பவருட்சம். அப்படி அந்த பரம்பரையே காமதேனு கல்பவருட்சமாக இருக்கக்கூடிய பரம்பரையிலே உதித்த விஜயேந்திர தீர்த்தருடைய ஆராதனை இன்றைக்கு இந்த கிரந்தாலயா கஷேத்திரம் பிரதிரூப மந்திராலய கஷேத்திரத்திலே ராகவேந்திரனுடைய கரகமலத்தினாலேயே கொடுக்கப்பட்ட அந்த கிருத்திகாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சன்னிதானத்திலே இன்றைக்கு விசேஷமாக அவருடைய வித்யா குருவான வியாசராஜர் உருவாக்கிய ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய சன்னிதானம். அப்படி எத்தனையோ மகிமைகள் நிறைந்த இந்த ஒரு கிரந்தாலய கஷேத்திரத்திலே இன்றைக்கு விஜயேந்திர தீர்த்தருடைய வைபவத்திலே அடியனுக்கும் இந்த பாக்கியம் கிடைத்தது. அப்பேற்பட்ட அந்த விஜயேந்திர தீர்த்தர் அவ்வளவு கிரந்தங்களை உருவாக்கினார்னா அதே வரிசையிலே அத்தனை கிரந்தங்களை கொடுத்தவர் நம்முடைய குரு. அவருடைய அந்த ஒரு புலமையினாலே இத்தனைக்கு எத்தனையோ பேர் தமிழ் அறியாதவர், அதாவது நம்ம சித்தாந்தத்தை அறியாத எத்தனையோ தெரிஞ்சுக்காதவர்களுக்கும் பாமரர்களுக்கும் அந்த தமிழ் மொழியிலே, கன்னட மொழியிலே, தெலுங்கு மொழியிலே, இங்கிலீஷ் ஆங்கில மொழியிலே எத்தனையோ மொழிகளும், ஏன்னால் எல்லா பாஷையும் தெரிந்தவர் விஜயேந்திர தீர்த்தர். அது ஒரு கலை அவருக்கு. அந்த பாஷை அதே போல நம்முடைய குரு கூட எத்தனையோ பாஷைகளில் இப்ப கிரந்தங்கள் எல்லாம் பரவிட்டு இருக்கு. இந்த ஒரு பரவ காலத்துல இங்க வந்த எல்லா பக்த ஜனங்களுக்கும் இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் கூட ராகவேந்திர தீர்த்த குருவாந்திருக்கத விஜயேந்திர தீர்த்த குருவாந்திருக்கத பாரதிய ரமண முக்கிய பிராணாந்திருக்கத அந்த ராமச்சந்திர மூர்த்தி அனுகிரகம் புரியட்டும் சொல்லி என்னுடைய 2 வார்த்தைகளை கிருஷ்ணார்பணமஸ்து. ரொம்ப சந்தோஷம். அதாவது அவர் சொன்னதுல
அவர் என்ன சொன்னார்னா வின்னு சொல்லுவோம். நம்ம எதார்த்தம் ரொம்ப விம்போம். அவர் வரிசையா விவியை சொன்னார். என்ன ஆரம்பத்தில் சொன்னார், அவர் விட்டலன்னு சொன்னார், விஷ்ணு தீர்த்தர் சொன்னார், விஜயேந்திரன்னு சொன்னார். அவருக்கு வந்து யார் கொண்டு வந்தாரோ அவர் வந்து விஜயேந்திர, அவர் வந்து வியாசராஜர்னு சொன்னார், அவர் வித்யாமணன் சொன்னார். எல்லாம் வி வந்ததுன்னா வெற்றி அளிக்கும் விஜயேந்திரன் வீன்னு சொன்னார். நான் தான் அவர் சொல்றத நினைச்சுட்டே இருந்தேன். நாம கூட இந்த விழுப்புரம் வீரசோழபுரம் இருக்கிறதுனால தான் 4 பேருக்கு எழுதிருக்கோம். ஏன்னா விழுப்புரத்துல சுவாமிநாதன் அங்க வந்து பரமாச்சாரியார், அவருடைய பேர் வந்து அவர் புத்தகம் அம்மன் பேர் எனக்கு அங்க இருக்கு. சத்யநாதன் அவருடைய சமகாலம். சரி, நான் எழுதிட்டு இருக்கேன் இவர் சொல்ற மாதிரி. இவர் இவ்வளவு பேசிட்டு இருக்காரு, வி எங்க இருக்குன்னு பார்த்தேன். தாராபுரம், அது விராட்டபுரம். அங்க வந்து பாண்டவர்கள் வந்து அஞ்ஞான வாசம் இருந்த போது 4வது பாகத்தை எழுதிட்டாங்கலாம். இங்கிருந்து வந்ததுனாலதான் இத்தனை ஒரு ஏதோ 2 வார்த்தை எழுதுறதுக்கு பேசுறதுக்காக கொடுத்திருக்கா. சத் விஷயங்களை கேட்போம், சங்கலங்கள் இன்றி வாழ்வோம். மந்திராலயம் போல் ஒரு கிரந்தாலயம், கிரந்தாலயத்தில் ஒரு மந்திராலயம். ஒவ்வொரு இதுலயும் நான் பதிவுலேயே கடைசியில சத்து விஷயங்களை கேட்போம்னு சொல்லுவோம். நீங்க அம்மன் சத்யநாராயண சேனல் பாக்குற மாதிரி லட்சுமி வித்யராஜாவில் வந்து நிறைய இருக்கு. எல்லாத்தையும் பாருங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எல்லாமே நாம ஜெயத்தோட இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த விஜயேந்திர ஆராதனை உங்கள்கிட்ட சொல்லிருக்கோம். ஸ்ரீ குருராஜ விஜயத்தை ஆராதனைக்கு வாங்குவோம். நிறைய நிகழ்ச்சி இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாமே சொல்ல முடியாத ஹோமங்கள் இருக்கு, நிறைய கச்சேரி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய நம்பர் மட்டும் எனக்கு அனுப்புங்க. அனுப்பிச்சா நான் அந்த பத்திரிகை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸ்ரீ குருராஜ விஜயத்தை, குருராஜ விஜயத்தை.